நாம உடனே என்ன நினைக்கிறோம்னா, நம்முடைய தகப்பனாருக்கு நன்னா தானே நான் சாத்தம் பண்றேன், ஹோமம் பண்ணி 2 பிராமணால வரவழைச்சு வாத்தியாரை வச்சுட்டு நன்னா தான் பண்றேன், ஏன் எனக்கு பித்ருதோஷம் வருது அப்படிங்கிற சந்தேகம் வருது அப்படின்னு. ஏன்னா ஸ்ராத்தத்துல பிரதானம் 3ன்னு இருக்கு. ஹோமம், பிராமண போஜனம், பிண்ட பிரதானம். இது 3 தான் ஸ்ராத்தத்துல பிரதானம், அதாவது முக்கியம். அனைவருக்கும் வணக்கம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவனுடைய பேரருளும் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய ச குரு சுக்கிர சனிப்பெயச்ச ராகவே கேத்தவே நமஹ. வேயிரு தோழி பங்கன் விடமுண்ட கண்டன் மிக நல்ல வீணை தடவி மாசு அறு திங்கள் கங்கை முடிமேல் அணிந்து என் உளமே புகுந்த அதனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனிப்பாம்பிரண்டு முடனே ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவருக்கு மிகவே. இந்த வார ராசி பலன்கள் 4/2/2024 முதல் 10/2/2024 வரை மேஷம் முதல் மீனம் வரை 12 ராசிக்காரர்களுக்கான இந்த வார ராசி பலன்களை பார்க்கலாம். பிப்ரவரி மாதத்தினுடைய முதலாவது வாரத்தில் திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி நவகிரகங்களினுடைய சஞ்சாரத்தை பார்த்தால் சூரிய பகவான் மகர ராசியில் அமர்ந்திருக்கிறார். செவ்வாய் பகவான் தனுசு ராசியிலும் பிப்ரவரி 5ஆம் தேதி மகர ராசிக்கு மாறுகிறார். புதன் பகவான் மகர ராசியில் இருக்கிறார். மேஷத்தில் குரு பகவான் சஞ்சரிக்கிறார். சுக்கிர பகவான் தனுசு ராசியில் அமர்ந்திருக்கிறார். கும்பத்தில் சனி பகவானும் மீனத்தில் ராகு பகவானும் கன்னியில் கேத்து பகவானும் என கிரகங்கள் சஞ்சரிக்கின்றன. இந்த வாரத்தில் வேறு கிரக மாற்றங்கள் இல்லை. மிக முக்கிய விசேஷமாக தை அமாவாசை என்பது முன்னோர்களுக்கான வழிபாடுக்குண்டானது. தை அமாவாசையானது வெள்ளிக்கிழமை அன்று வருகிறது, பிப்ரவரி 9ஆம் தேதி. அன்றைய தினம் அமாவாசை திதியானது காலை 8:05 மணிக்கு துவங்கி பிப்ரவரி 10ஆம் தேதி அதிகாலை 4:28 மணி முடிவடையும். அமாவாசை திதியானது பிப்ரவரி 9ஆம் தேதி காலையிலேயே துவங்கி விடுவதால் காலையிலேயே நீராடி முன்னோர்களை வணங்குவது நல்லது. திதி கொடுப்பதற்கான நல்ல நேரம் காலை 9:30 மணி முதல் 10:30 மணிக்குள் கொடுக்கலாம். நாள் முழுவதும் அமாவாசை திதி இருந்தாலும் காலை பொழுதிலேயே தர்ப்பணம் கொடுக்க வேண்டும். உச்சி பொழுதிற்குள் பிதுர் காரியங்களை நிறைவேற்றி எள்ளும் தண்ணீரும் இறைத்து காகத்திற்கு உணவிட வேண்டும். உச்சி பொழுதிற்கு பிறகு தர்ப்பணம் கொடுக்கக்கூடாது. பொதுவாக இந்த விரதத்தை பெண்கள் மேற்கொள்ளக்கூடாது. தாய் தந்தை இல்லாத ஆண்கள் இந்த விரதத்தை மேற்கொள்வது நல்லது. உடலில் நேர்மறை ஆற்றலும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும். எள்ளு லட்டு, நல்லெண்ணெய், வஸ்திரம், நெல்லிக்காய் போன்றவற்றை தானமாக வழங்குவது தை அமாவாசை அன்று மங்களகரமானதாக கருதப்படுகிறது. இந்த நாளில் சூரிய பகவானுக்கு பால் மற்றும் எள்ளுடன் அர்க்கியத்தை அர்ச்சிப்பதன் மூலம் அனைத்து விருப்பங்களும் நிறைவேறும். பிரம்ம முகூர்த்த காலத்தில் கங்கையில் நீராடினால் நீண்ட ஆயுளும் ஆரோக்கியமும் கிடைக்கும் என்பது ஐதீகம். கங்கை நதியில் குளிக்க முடியாதவர்கள் இந்நாளில் கங்கை நீரை தண்ணீரில் ஊற்றி குளிக்கலாம். ஆக இப்படிப்பட்ட ஒரு அமைப்போடு முறையோடு தை அமாவாசை தினத்தை முறையாக வழிபடுங்கள், மேற்கொள்ளுங்கள். நிச்சயம் நல்லதே நடக்கும். நம்ம பெத்த தாயார் தகப்பனார விடப்படாது. ஜீவத்தோர் வாக்கியகரணாத், நாம புத்திரன்னு சொல்லிக்கிறதுக்கு என்ன காரணம்? திரிபிஷ் புத்திரஸ்ய புத்திரதா, 3 காரணங்கள்னாலே தான் புத்திரன்னு பேர். ஜீவத்தோர் வாக்கியகரணாத், அவர்கள் ஜீவிச்சிருக்கிற வரைக்கும் அவர்களிடத்துல பிரியமா இருக்கணும். அவ என்ன எப்படி நடந்துட்டாலும் சரி, நம்மளிடத்துல நாம அவர்களிடத்துல பிரியமா இருக்கணும். அவ எதை சொன்னாலும் கேட்டுக்கணும். பிரத்யப்தம் பூரிபோஜனாத், அவர்கள் காலமான பிறகு அவர்களுக்கு செய்ய வேண்டிய கர்மாக்களை நல்ல முறையில் செய்யணும். எந்த அளவுக்கு நம்மால செய்ய முடியுமோ அந்த அளவுக்கு செய்துடணும். கயாயாம் பிண்டதானாச்சா, ஜென்மாவில் ஒரு தடவையாவது கயா க்ஷேத்திரத்துக்கு போய் அவர்கள் பேரை உத்தேசித்து பிண்ட பிரதானத்தை பண்ணணும். ஷமீபத்திர பிரமாணேன பிண்டம் தத்யாத் கயாசிரே உத்தரேத்து சப்தகோத்திரானாம் குலமேகோத்தரம் சதம் அப்படின்னு கருட புராணம் சொல்றது. கயா க்ஷேத்திரத்துக்கு போய் மந்திரம் சொல்லி சமீபத்திரம் அப்படின்னா வன்னி இலை. வன்னி இலை எப்படி இருக்கும்? சின்னதாக இருக்கும், ஒரு பருக்க அளவு தான் இருக்கும். அந்த அளவு ஒரே ஒரு பருக்கைய நம்முடைய பித்திருக்களை நினைச்சுட்டு அந்த கயா க்ஷேத்திரத்தில் பிண்ட பிரதானத்தை பண்ணிட்டா நம்ம சுற்றி உள்ள 7 கோத்திரக்காரர்களுடைய 101 தலைமுறையும் கரையேறதுன்னு இருக்கு. நம்மளை சுற்றி 7 கோத்திரம் என்ன அப்படின்னா, நாம் இப்போ சாத்தம் பண்ணுறோம் அப்படின்னா
நாம் என்ன நினைக்கிறோம்? நம் பிதற்களை உத்தேசித்து சாதம் பண்ணுறோம் அப்படின்னு நினைக்கிறோம். ஆனால் இல்லை, நம்மளை சுற்றி ஒவ்வொருத்தரை சுற்றியும் 7 கோத்திரம் இருக்கு. அதாவது தன் கோத்திரம், தன் மனைவி கோத்திரம், அத்தை கோத்திரம், மாமா கோத்திரம், சகோதரி கோத்திரம், பெண் கோத்திரம், நாட்டு பெண் கோத்திரம். இந்த 7 கோத்திரமும் நம்ம சுற்றி இருக்கிற இவாளுக்கு தான் பந்துக்கள்னு பேர். இப்போ ஆற்றுல ஒரு கல்யாணம் நடந்தால் பத்திரிக்கை யாருக்கு முதல்ல அனுப்பணும்? இந்த 7 பேருக்கும் முதல்ல அனுப்பணும். ஏதோ ஆற்றுல ஒரு பெரிய காரியம் ஆயிடுத்து, யார்கிட்ட சொல்லணும்? முதல்ல இந்த 7 கோத்திரக்காரர்கள்ட்ட சொல்லணும். அதுக்கப்புறம் தான் எல்லார்ட்டையும் சொல்லணும். இந்த 7 ஏன்னா நாம் செய்யக்கூடிய பித்திருக்காரியங்கள் எல்லாத்துலேயுமே இந்த 7 கோத்திரக்காரர்களுக்கும் பங்கு இருக்கு. அதே போல் இந்த 7 கோத்திரக்காரர்கள் செய்யக்கூடிய சிராத்தத்தினுடைய பலன் நமக்கு வருது அப்படின்னு கருட புராணம் நமக்கு காண்பிக்கிறது. தர்மசாஸ்திரம் இதை விரிவா சொல்லியிருக்கு. ஆகையினாலே தான் இப்போ இந்த நாளில் கல்யாணம் குழந்தைகளுக்கு ஆக மாட்டேங்கிறதுன்னு ஜாதகம் பார்த்தா பித்ருதோஷம் இருக்கு, பித்ருஷாபம் இருக்கு அப்படின்னு எல்லோருமே சகஜமாக சொல்கிறான். அதற்கு பரிகாரம்னு திலஹோமம் அப்படிலாம் பண்ணுறதுன்னு வழக்கத்தில் இருந்து நாம் ஒன்று என்ன நினைக்கிறோம்னா, நம்முடைய தகப்பனாருக்கு நன்னா தானே நான் சாத்தம் பண்ணுறேன், ஹோமம் பண்ணி 2 பிராமணாவை வரவழைச்சு வாத்தியாரை வச்சுட்டு நன்னா தான் பண்ணுறேன், ஏன் எனக்கு பித்ருதோஷம் வருது அப்படிங்கிற சந்தேகம் வருது. அங்கே புரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா, இந்த நம்ம சுற்றி உள்ள 7 கோத்திரத்தில் யாராவது ஒருத்தர் சரியாக சாத்தம் பண்ணலைன்னா கூட அது நம்மை பாதிக்கும். நம் குழந்தைகளுடைய ஜாதகத்தில் பித்ருதோஷம்னு காட்டும். இப்போ அதுக்கு என்ன பரிகாரம் பண்ணுறது? நாம் எவ்வளோ திலஹோமம் என்ன பண்ணினாலும் கூட அவர்கள் செய்ய வேண்டிய சிராத்தத்தை பண்ணினாலே தவிர அது பரிகாரம் ஆகாது. சொல்லணும். அதுதான் பழைய நாளில் வழக்கம். ஸ்ராத்தம்னா உடனே அன்னைக்கு சாயங்காலம் எல்லாரும் கேட்பா, ஸ்ராத்தம் ஆச்சா இன்னைக்கு அப்படின்னு விசாரிப்பா. ஏன்னா விசாரிக்கணும். இந்த 7 கோத்திரக்காரர்களும் ரொம்ப முக்கியம். இந்த 7 கோத்திரக்காரர்கள்ட்டையும் சொல்லணும். அதான் இந்த ஏதாவது பெரிய காரியம் ஆச்சுன்னா விசாரிக்க போகிறதுன்னு ஒரு வழக்கம் இருக்கு இல்லையா? கல்யாணம் நடந்தால் கல்யாணத்துக்கு போகிறோம். கல்யாணத்துக்கு போய் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டால் நமக்கு தெரியாது. இப்போ கேட்டால் என்ன சொல்லுவோம்? ஏதோ ஒரு கிஃப்ட் ஒன்று வாங்கிட்டு போகணும். அதை அந்த லைனில் நின்று வரிசையாக கொடுத்துவிட்டு அப்படியே சாப்பிட்டுட்டு வர்றதுன்னு தான் இன்றைக்கி வழக்கத்தில் இருக்குது. கல்யாணம் விசாரிக்கிறதுன்னா அதுக்கு ஒரு முறை இருக்குது. என்ன பண்ணணும்? கல்யாணத்துக்கு முதல் நாளே போகணும், நாந்திக்கே போகணும். போய் அவன் எப்படி நாந்தி பண்ணுறான்னு பார்க்கணும். ஏன்னா அவன் பண்ணக்கூடிய நாந்தி சிராத்தத்தில் நம்முடைய பிதர்களுக்கும் பாகம் வருது, இந்த 7 கோத்திரக்காரர்களுக்கும் பாகம் வருது சிராத்தத்தில். அந்த நாந்தி சிராத்தத்தை அவன் எப்படி பண்ணுறான்னு பார்க்கணும். அப்பா நன்னா பண்ணுன்னு சொல்லி அத்தனை பேரும் நமஸ்காரம் பண்ணணும். நாந்தி முடிஞ்சு அவள் நமஸ்காரம் பண்ணும்போது 7 கோத்திரக்காரர்களும் சேர்ந்து நமஸ்காரம் பண்ணணும். நாந்தி ஆன உடனே அத்தனை பிதர்களுக்கும் வருது அந்த நாந்தி சிராத்த பலன். இந்த பிதர்கள் தான் குழந்தைகளுக்கு கல்யாணத்தை கொடுக்குறாங்க. அந்த வாழை மரம் கட்டுறோம், வாசல்ல தோரணம் கட்டுறோம். எதுக்கு வாழை மரம் கட்டுறோம் அப்படின்னா, இந்த 7 கோத்திரத்தில் உள்ள சில பிதர்கள் அங்கே வந்து தங்கியிருந்து பார்க்குறா கல்யாணத்தை. நம்முடைய பிதர்கள் இங்கே வாழ்ந்து முடிச்ச பிறகு ஒவ்வொருத்தருமே அவனுடைய புண்ணிய பாபத்தை அனுசரித்து அடுத்த பிறவி கிடைக்கிறது. அது என்ன மாதிரி பிறவின்னு நமக்கு தெரியாது. என்ன மாதிரி பிறவிகள் எடுக்கிறான்னு 5 விதம் சொல்றது கருட புராணம். நம்முடைய பிதர்கள் புண்ணிய கர்மாவோ பாபகர்மாவோ ஏதோ ஒரு விதத்தில் ஏதோ ஒரு பிறவியை கட்டாயம் எடுத்திருக்காங்க. அதில் மாற்று கருத்தே கிடையாது. 5 விதமாக பிரிவுகள் ஒவ்வொரு பிதர்களும் எடுக்கிறாங்க. அதாவது முதல்ல தேவதைகளாக போறாங்க. புண்ணியங்கள் அதிகமாக பண்ணியிருந்தா அவர்களும் ஒரு தேவ கணத்தில் இருக்கா, அல்லது பித்ருலோகத்திலேயே இருக்கா, அல்லது பிரம்மலோகத்தில் இருக்கா, அல்லது செடி கொடி மரங்களாக இருக்கா, அல்லது பசு பட்சிகளாக இருக்கா. இந்த 5 விதமாக தான் நம்முடைய பிதர்கள் இருக்கணும் அப்படின்னு வச்சு, இந்த 5 விதமான பிதர்களும் நம் கல்யாணத்துக்கு வரணும்னு 5 விதமான காரியம் பண்றோங்க. வாழை மரம் கட்டுறது, தோரணம் கட்டுறது எதுக்காகன்னா மரங்களாக உள்ள பிதர்கள் எல்லோரும் அங்கே வரணுங்கிறதுக்காக தான் அதை கட்டுறோம். ஆகுதிகள் அக்னி வச்சு அக்னியில ஹோமங்கள் பண்றோம். அதனால தேவகணத்தில் உள்ள பிதர்களுக்கு சந்தோஷம் ஏற்படுறது. அதே போல இந்த இது போடுறது, பாலிகை போடுறோம். பாலிகை போடுறதுனால செடி கொடிகள் பசு பட்சிகளாக உள்ள பிதர்களுக்கு பாலிகை போடுறதுனால சந்தோஷம். அதனால தான் முதல்ல நாந்தி ஆன உடனே பாலிகை போடுறது. அந்த பாலிகை போட்டு வச்சு இதெல்லாம் 7 கோத்திரக்காரர்களும் பாலிகை தெளிக்கணும். அங்கே போகணும், பூர்வாங்கத்துக்கே போகணும். போய் அந்த பாலிகை தெளித்து இருந்து இந்த கல்யாணத்தை அவன் ஒழுங்காக பண்ணுறானான்னு பார்க்கணும். இல்லைன்னா எடுத்து சொல்லணும், நன்னா பண்ணுப்பா கல்யாணத்தை, இந்த குழந்தையும் ஸ்ரேயஸாக இருக்கும், க்ஷேமமாக இருக்கும், இந்த குழந்தைக்கும் நல்ல காலத்தில் குழந்தை பிறக்கும் அப்படின்னு சொல்லி பண்ண சொல்லணும். அதே போல் தான் ஒரு பெரிய காரியம் ஆயிடுச்சுன்னா விசாரிக்க போகிறதுன்னு ஒரு வழக்கம். இப்போ போகிறதுன்னு இருக்குது, எல்லோருமே அநேகமாக போகிறோம்.
போய் என்ன பண்ணுறோம்னா கையை கட்டின்னு ஒரு 10 நிமிஷம் அங்கே நிற்கிறது. அப்புறம் அப்படியே வாசலில் வந்து அங்கே இருக்கிற டிஃபனை சாப்பிட்டுட்டு அப்படியே கிளம்பி வந்துடுறோம். அப்படி வரக்கூடாது. விசாரிக்க போகிறதுன்னா என்ன, போகணும், அந்த பையங்களை பார்த்து சொல்லணும்ப்பா ரொம்ப பெரியவர், என்ன நிறையா அனுபவிச்சிருக்கார், ரொம்ப வயசு இருந்திருக்கார். பெரியவர்கள் எத்தனை நாளைக்கு இருந்தாலும் நமக்கு பெரிய பலம்தான். பெரியவர்கள் போயிட்டா ஒரு வீட்டுக்கு தூண் போன மாதிரி போயிடுத்து, ஏதோ நமக்கு அவரோட இருக்கக்கூடிய பாக்கியம் அவ்வளவுதான். அவருக்கு செய்ய வேண்டியது நீ நன்னா பண்ணிடும். யார் உங்கள் ஆத்து வாத்தியார், நீ எங்கே பண்ண போகிற அப்படின்னுலாம் விசாரிக்கணும். அதான் விசாரிக்கிறதுன்னு பேர். எங்கே பண்ண போகிற, வாத்தியாரை வச்சுன்னு செலவு பார்க்காத, ஏதாவது பணம் வேணும்னா சொல்லு, ஏற்பாடு பண்ணுவோம். நீ அதை நன்னா ஜாகிரதையாக 1 வருஷம் பண்ணணும். இது பித்ரு யஜ்யம்னு பேர். மாத்ரு யஜ்யம்னு யஜ்யமாக யாகமாக சொல்லியிருக்கு. 1 வருஷம் பண்ணணும்ப்பா, மாதம் பண்ண வேண்டிய மாசிக்கங்கள் எல்லாம் இருக்குது. நீ அதை ஜாகிரதையாக பண்ணிவிட்டு ஏதாவது வேணும்னா சொல்லு, ஏற்பாடு பண்ணுவோம் அப்படின்னு விசாரிச்சுட்டு வரணும். ஏன் இவ்வளோ தூரம் விசாரிக்கணும்னா, அவன் சரியாக பண்ணலைன்னா நம் குழந்தைகளை அது பாதிக்கும், நமக்கும் பித்ருதோஷம் பித்ருசாபம்னு வரும். அதான் விசாரிக்கிறதுன்னு பேர். அப்படி போய் விசாரிச்சுட்டு வரணும். இதில் சொல்லணும், அவெல்லாம் சரியாக சாத்தங்கள்லாம் பண்ணுறாளான்னு பார்க்கணும். இல்லை எங்கேயோ போகிறான், ஏதோ வாழைக்காய் அரிசி வச்சு கொடுத்துட்டு வந்துடுறான், சரியாக பண்ணலை அப்படின்னு. ஏன்னா ஸ்ராத்தத்தில் பிரதானம் 3ன்னு இருக்குது. ஹோமம், பிராமண போஜனம், பிண்ட பிரதானம். இது 3 தான் ஸ்ராத்தத்தில் பிரதானம், அதாவது முக்கியம். ஹோமம் பண்ணணும். அந்த ஹோமம் பண்ணின மிச்சம் உள்ள அன்னத்தை பிராமணாளுக்கு இலையில வைக்கணும். இன்னும் மிச்சம் உள்ள அன்னத்தை வச்சு கலந்து பிண்ட பிரதானம் பண்ணணும். இந்த வாழைக்காய் அரிசி வச்சு கொடுக்கும்பொழுது இது 3மே இல்லாமல் போயிடுது. அப்போ அது என்ன ஸ்ராத்தம்? அது ஸ்ராத்த கணக்கிலேயே வராது. அது ஸ்ராத்தம் பண்ணாததாக தான் ஆகும். அது மாதிரி பண்ணுறா அப்படின்னா அவள்கிட்ட சொல்லணும், அப்பா நீ அது மாதிரி பண்ணாத, ஒழுங்காக பண்ணு, நான் வேணால் ஏற்பாடு பண்ணுறேன். அதுன்னு பண்ணுறதுக்குன்னு இடம் இருக்குது. ஏன்னா இப்போது 600 ஸ்கொயர் ஃபீட்டு தான் வீடே வருது இல்லையா? அதில் பண்ணுறது சாத்தியம் இல்லை. பீரோ எல்லாருக்கும் பக்கத்துலேயே லெட்டினும் வந்துடுறது, அது ஒன்றும் சரியாக வராது. 600 ஸ்கொயர் ஃபீட்டில் பண்ண முடியாது. அப்படிங்கிறதுனால அதை ஒரு காரணமாக சொல்லுவோம். 600 ஸ்கொயர் ஃபீட்டில் பண்ணுறதுக்கு பண்ணாமே இருக்கலாம் அப்படின்னு தோணும். அப்படி இருக்கக்கூடாது. நமக்கு என்ன அளவு, அந்த அளவு ரிஷிகள் நமக்கு வகுத்து கொடுத்துருக்கா. 2020 மனசில் வச்சுன்னு தான் ரிஷிகள்லாம் தர்மசாஸ்திரம் பண்ணியிருக்கா. ரிஷிகள் 12 விதம் சொல்கிறா. ஒவ்வொன்றையுமே ஒரு ஆச்சமனத்தையே எடுத்துட்டா 12 விதம். இப்படி பண்ணணும், அப்படி முடியலையா இப்படி பண்ணணும். கடைசி பட்சம் என்ன தெரியுமோ இல்லையோ, ஓம் ஓம் ஓம், இதுதான் ஆச்சமனம். அதையாவது பண்ணுங்கிற. அது கூட முடியாதுன்னா அது வேணும்னே பண்ணுற சமாச்சாரம்னு அர்த்தம். இது மாதிரி ஸ்ராத்தத்தையும் 12 விதம் சொல்லியிருக்கு. அது மாதிரியாவது பண்ணணும். எங்கேயாவது பொது இடங்களில் போய் அவளை ஏற்பாடு பண்ண சொல்லி அங்கே போய் பண்ணணும். அப்படி பண்ணணுங்கிறத வலியுறுத்தணும். இல்லை அப்பவும் அவள் கேட்க மாட்டேங்கிறா, அல்லது வயசாகிடுத்துன்னு இப்போ பல பேர் சொல்கிறோம். 80 வயசாகிடுத்து, அவரால் முடியல, அதனால் கீழெல்லாம் உட்காந்து பண்ண முடியல அப்படின்னா தப்பு இல்லை. அவர் ஒருத்தரை நியமிக்கலாம். சங்கல்பம் மாத்திரம் அவர் பண்ணிட்டு எனக்காக நீங்கள் பண்ணுங்கோ அப்படின்னு சொல்லி இன்னொருத்தர் பண்ணலாம். அவருடைய அக்னியில் தப்பே கிடையாது. அவர் இன்னொருத்தரை நியமித்து பண்ண சொல்லலாம். பண்ணணுங்கிறது தான் விஷயம். அப்படி சொல்லணும், அப்பா பண்ணணு. இல்லை இப்போ அவளும் கேட்கல அப்படின்னா எப்படி தான் நாம் இதுலேருந்து தப்பிக்கிறது? அத்தை பையன் இருக்கான், அவன் சரியாக சாத்தங்கள்லாம் பண்ண மாட்டேங்கிறான், எவ்வளோ சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறான் அப்படின்னா இப்போ இதுலேருந்து நாம் எப்படி தப்பிக்கிறது அப்படின்னா அதுக்கும் வழி சொல்லியிருக்கேன். அதுக்கு தான் மகாலய ஸ்ராத்தம்னு சொல்லியிருக்கார். மகாலய பட்சத்தில் காருணிக பித்திருக்கள்னு நாம் பண்ணுறோம். இந்த காருணிக பித்திருக்கள்ல இந்த 7 கோத்திரமும் வருது. இந்த மகாலய ஸ்ராத்தத்தை அன்னரூபமாக பண்ணணும். இப்போ ஹிரண்ய ரூபமாக பண்ணுறதுன்னு வந்துடுத்து. நான் முதல்ல சொன்ன மாதிரி அந்த 3மே இல்லாமல் தான் அந்த ஸ்ராத்தம் நடக்கிறது. ஹோமமும் இல்லை, பிராமண போஜனமும் இல்லை, பிண்ட பிரதானமும் இல்லை. அப்படி ஆறுது. அப்படி ஹிரண்ய ஸ்ராத்தமாக இல்லாமல் ஹோமம் பண்ணணும். 5 பிராமணாவை வரித்து அந்த ஹோமம் பண்ணினா கட்டாயம் பித்ருதோஷம் பித்ருசாபம் எதுவாக இருந்தாலும் போயிடும். ஏன்னா ஏன் ஹோமம் பண்ணணும்னு சொல்கிறோம்னா, இந்த காருணிகால் அத்தனை பேருக்கும் அங்கே ஹோமம் உண்டு. இந்த காருணிகால் அத்தனை பேருக்கும் பிண்ட பிரதானம் வரும். எத்தனை பேர் நமக்கு காருணிகால் இருக்கான்னு எழுதி வச்சுக்கணும். சொந்தங்கள்லாம் இந்த 7 கோத்திரத்தையும் சுற்றி உள்ளவ அத்தனை பேரையும் எழுதி வச்சுட்டு மாமனார் வகைரா, இதே போல் மச்சினன் எல்லாரும் வருவார். நமக்கு பாடம் சொல்லி கொடுத்த வாத்தியார். இந்த மகாலய சாதத்தில் அன்னரூபமாக பண்ணுறதுல என்ன விசேஷம்னு கேட்டால், கடைசியில் தர்ம பிண்டம்னு அதில் வருது. 3 பிண்ட பிரதானம் கடைசியில். அதில் அத்தனை பேரும் வந்துடுறா. அதை பண்ணினா கட்டாயம் பித்ருசாபம் போகாமல் இருக்கவே இருக்காது. ஏன்னா நமக்கு பிரசவித்த பொழுது நமக்கு பிரசவம் பார்த்த நர்ஸு, பிரசவம் பார்த்த டாக்டர், நம்ம ஆற்ற ஒட்டடை அடித்து சுத்தம் பண்ணி கொடுத்த வேலையாட்கள், தினமும் நம்ம ஆற்றுல பாத்திரம் தேய்ச்சி கொடுக்குற வேலைக்காரி, பால்காரன், இவ அத்தனை பேருக்கும் அதில் தர்மபிண்டத்தில் வருது. இது இல்லாமல் அபார்ஷனாக சிலதெல்லாம் ஆயிருக்கும். அபார்ஷனாக ஆனது
அல்லது குழந்தையாக இருந்து ஏதோ வியாதி வந்து இறந்து போனது, அல்லது சரியானபடி சம்ஸ்காரங்கள் எல்லாம் ஆகாம நம்ம சொந்தங்கள்ல இருந்தவா, இவ அத்தனை பேருக்கும் அந்த தர்ம பிண்டத்துல வருது. கடைசியில பண்ணணும் அது. இந்த காரணிகால் அத்தனை பேருக்கும் பண்ணின பிறகு தர்மபிண்டம்னு அந்த 3 பிண்ட பிரதானத்தை பண்ணிட்டால் மனசு ரொம்ப நிறைவா இருக்கும். அது ஒரு வருஷம் பண்ணினா இன்னும் வருஷம் இது பண்ணணும்னு மனசுக்கே படும். ஏன்னா அத்தனை பேருக்கும் அதுல பாகம் வருது. முக்கியமா இந்த 7 கோத்திரக்காரர்களுக்கும் அதுல பாகம் வருதுன்னு அப்படி சொல்லப்பட்டிருக்கு மகாலய சிராத்தம். அது இப்ப அநேகமா எல்லோருமே பண்றா. அது அன்னரூபமாக பண்ணணும். ஏதாவது தீட்டு வந்துடுத்தோ அல்லது ஏதோ ஒரு விதத்துல அது பண்ண முடியாம போயிடுத்துன்னா தான் ஹிரண்ய ரூபமாக பண்றதுன்னு ரிஷிகள் சொல்லியிருக்காளே தவிர அதை அன்னரூபமாக பண்றதுன்னு வச்சுக்கணும். ஒரு வருஷமாவது அன்னரூபமாக பண்றது அப்படின்னு பண்ணணும். மாதிரி இந்த மகாலய சிராத்தம் பண்றதுனால நம்ம சுத்தி உள்ள 7 கோத்திரக்காரர்களுக்கும் அதனால திருப்தி ஏற்படுறது. இது இந்த கயா சிராத்தம். கயா இப்ப காசி யாத்திரைன்னு போறா இல்லையா, ராமேஸ்வரம் போயிட்டு அங்கிருந்து அலகாபாத் காசி போயிட்டு கயைக்கு போறா. அங்க போய் என்ன சிராத்தம் பண்றா எல்லாரும்? இந்த மகாலய சிராத்தத்தை தான் அங்க போய் பண்றா. தீர்த்த சிராத்தம்னு பேர் தான் வேறு. அந்த சிராத்தம் எது மாதிரி பண்ணணும்னா மகாலய சிராத்தம் மாதிரி பண்ணணும் அப்படின்னு தான் ரிஷிகள் சொல்லியிருக்கா. நாம காசி யாத்திரை போறதுக்கு முன்னாடி இந்த மகாலய சிராத்தம் ஒன்று பண்ணினாலே காசி யாத்திரை போன பலன் அதனாலேயே வந்துடும். இது பண்ணாமல் நாம் காசி யாத்திரை போயும் பிரயோஜனம் இல்லை. இதை பண்ணணும் கட்டாயம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்படி இந்த கயையில போய் ஒரு ஜென்மாவில் ஒரு தடவையாவது பிண்ட பிரதானம் பண்ணணும். அப்படி ஜீவிச்சிருக்கிற வரையிலும் சொன்ன வார்த்தையை காப்பாத்துறது, போன பிறகு சம்ஸ்காரங்கள் பண்ணி சிராத்தங்கள் பண்றது, கயையில போய் பிண்ட பிரதானம் பண்றது, இது 3ம் யார் பண்றானோ அவனுக்கு தான் புத்திரன்னு பேரு. இந்த வாரம் மேஷராசி அன்பர்களுக்கு கோச்சாரத்தினுடைய அடிப்படையில் பலன்கள் எப்படி கிடைக்கப் போகிறது என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். வீரத்தை அணிகலனாக கொண்ட செவ்வாய் பகவானை அதிபதியாக பெற்றுள்ள மேஷராசி அன்பர்களே, நவகிரக நாயகர்களுடைய முதல்வரான சூரிய பகவான் உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்தில் மகரத்தில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார். மளமளவென்று அதிகரிக்கும் கடன்களை கட்டுப்படுத்த முடியாமல் தடுமாறுவீர்கள். உஷ்ணம் சம்பந்தப்பட்ட நோய்களால் மருத்துவ செலவு செய்வீர்கள். ஆரம்பத்தில் இடையூறாக இருந்த சந்திர பகவான் இந்த வார கடைசியில் நல்ல பலன்களை அள்ளி வழங்குவார். செவ்வாய் பகவான் 9 மற்றும் 10ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார். வாயை கொடுத்து வாங்கி கட்டிக்கொள்ளாதீர்கள். வாக்கு சாதுரியத்தால் வியாபாரத்தில் வெற்றியை பெருக்குவீர்கள். புதன் பகவான் 10ஆம் வீட்டில் இருக்கிறார். அரசாங்கத்தில் நினைத்த வேலைகள் தடைகள் இல்லாமல் நடக்கும். தொழிலில் மிகுந்த முன்னேற்றங்கள் ஏற்படும். திட்டம் போட்டு வெற்றியும் பெறுவீர்கள். குரு பகவான் 1ஆம் வீட்டில் இருக்கிறார். திருமணம் போன்ற காரியங்களுக்கு செலவு செய்வீர்கள். இந்த வாரம் மேல் அதிகாரிகளுடைய தொந்தரவு மன அமைதியை கெடுக்கலாம். லாட்டரி போன்ற பந்தயங்களில் ஈடுபடாதீர்கள். சனி பகவான் 11ஆம் வீட்டில் லாபஸ்தானத்தில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார். வியோகத்தை அமைத்து சரியாக வியாபாரத்தில் வெற்றியும் பெறுவீர்கள். பெரியவர்களுடைய சந்திப்பால் அனுகூலமான காரியங்கள் நடக்கும். சுக்கிர பகவான் 9ஆம் வீட்டில் இருக்கிறார். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும். கூட்டு வியாபாரத்திற்கு வழித்தடம் அமைப்பீர்கள். மேஷராசி அன்பர்களை உங்களை வீழ்த்த நினைத்த எதிரிகள் பணிந்து போவார்கள். பிப்ரவரி 5 மற்றும் 6ஆம் தேதிகளில் சந்திராஷ்டமம் இருக்கிறது. நிதானமாக நடந்து கொள்ளுங்கள். இந்த வாரம் இறை வழிபாடு, சிவபெருமானுடைய மந்திரங்களை சொல்லி உச்சரிப்பது மிக நல்லது. சூரிய பகவானுடைய வழிபாடும் செய்யுங்கள். ஓரளவிற்கு சுப பலன்களை பெற முடியும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். சர்வே ஜனா சுகினோ பவந்து. லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. நற்பவி நற்பவி நற்பவி. வேலும் அகிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். ரிஷபராசி அன்பர்களே, இந்த வாரத்திற்கான பலன்களை பார்க்கலாம். எல்லா நலனும் வளமும் பெற்று சீரும் சிறப்புமாக இந்த வாரம் அமைய நவ கிரகங்களினுடைய நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் ஸ்ரீ முருகப் பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். கோச்சாரத்தினுடைய அமைப்புப்படி பார்க்கும்போது கலைநயம் மிளிரும் சுக்கிர பகவானை அதிபதியாக கொண்ட ரிஷபராசி அன்பர்களே, சூரிய பகவான் உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்தில் இருக்கிறார். நீங்கள் மிகுந்த எதிர்பார்ப்போடு இருந்த பணம் கைக்கு வந்து சேரக்கூடிய வாரம். குடும்பத்தில் சுப காரியங்கள், நல்ல விசேஷங்கள் நடக்கக்கூடிய காலகட்டம். சந்திர பகவானின் சஞ்சாரம் தொழிலில் ஏற்ற இறக்கத்தை கொண்டு வரும். செவ்வாய் பகவான் 8 மற்றும் 9ஆம் வீட்டில் இருக்கிறார். செய்யாத குற்றத்திற்கு தண்டனை அனுபவிப்பீர்கள்.
இதன் கவலையால் உடல் நலம் பாதிப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. புதன் பகவான் 9ஆம் வீட்டில் இருக்கிறார். வரவுக்கும் செலவுக்கும் சரியாக இருக்கும். வீண் அழைச்சலையும் பண செலவையும் வெளியூர் பயணங்கள் மூலம் ஏற்படுத்தும். குரு பகவான் 12ஆம் வீட்டில் இருக்கிறார், மேஷ ராசியில். ஊக்கத்தோடு வியாபாரத்தை கவனித்து வருவீர்கள். கமிஷன் வியாபாரத்தில் நல்ல லாபம் பார்க்கக்கூடிய அமைப்பு உண்டு. சனி பகவான் 10ஆம் வீட்டில் இருக்கிறார். அரசாங்க ஒப்பந்தங்களை பெறுவீர்கள். கட்டுமான தொழிலில் முத்திரை பதிப்பீர்கள். வீட்டினுடைய தேவைகளை பூர்த்தி செய்வீர்கள். ராகு பகவான் 11ஆம் வீட்டில் இருக்கிறார். வேலையாட்களை பொறுமையோடு அணுக வேண்டும். கொடுத்த வாக்கை காப்பாற்றவில்லை என்றால் அவமானம் ஏற்படும். ரிஷபராசி அன்பர்களே, பேச்சை சற்று குறைத்துக் கொள்வது நல்லது. தொழில்துறை சீராகவே இருக்கும். கேத்து பகவான் 5ஆம் இடத்தில் இருக்கிறார். அசாத்திய துணிச்சலோடு தொழிலை விரிவுபடுத்துவீர்கள். இந்த வாரம் உத்தியோகத்தில் மேல் அதிகாரிகளினுடைய ஆதரவு நல்ல ஊக்கத்தை கொடுக்கும். 7 மற்றும் 8ஆம் தேதிகளில் உங்களுடைய ராசிக்கு சந்திராஷ்டமம் இருக்கிறது. விழிப்போடு செயலாற்றுங்கள். வெள்ளிக்கிழமை 9ஆம் தேதி தை அமாவாசை நாள். பிதர்களுக்கான வழிபாடு முறைகள் என்ன செய்ய வேண்டும், அந்த நாளில் தான தர்மங்கள் எதில் செய்தால் உங்களுக்கு நன்மைகள் உண்டு என்பதை இன்ட்ரோவில் கொடுக்கப்பட்டுள்ளது. அவற்றை கேட்டு முழுமையாக பலன் பெறுங்கள். இந்த வாரம் மகிழ்ச்சி நிறைந்த வாரமாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். சர்வே ஜனா சுகினோ பவந்து. லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. நற்பவி நற்பவி நற்பவி. வேலும் மகிழும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். மிதுன ராசி அன்பர்களே, இந்த வாரத்திற்கான பலன்களை பார்க்கலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவனுடைய பேரருள், முருகப்பெருமானுடைய திருவருள் பரிபூரணமாக உங்களுக்கு கிடைக்கட்டும். இந்த வாரம் எதிர்ப்புகளை புத்திசாலித்தனத்தால் முறியடிக்கும் புதனை அதிபதியாக கொண்ட மிதுன ராசி அன்பர்களே, சூரிய பகவான் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார். விளையாட்டுக்கு பேசி வினையை விலைக்கு வாங்காதீர்கள். கடுமையான அலைச்சலுக்கு பிறகு காரியங்கள் கைகூடும். சந்திர பகவானின் சஞ்சாரங்கள் தொழிலுக்கு உதவிகரமாக இருக்கும். செவ்வாய் பகவான் 7 மற்றும் 8ஆம் இடத்தில் இருக்கிறார். ஆன்லைன் வர்த்தகங்கள் அமோகமாக நடக்கும். வெளிநாட்டிலிருந்து நல்ல செய்தி கிடைக்கும். விரோதிகள் வீழ்ச்சி அடைவார்கள். புதன் பகவான் 8ஆம் வீட்டில் இருக்கிறார். தேவையில்லாத மனக்குழப்பம் அடைவீர்கள். புதிய முதலீடுகள் எதிலும் செய்ய வேண்டாம். இந்த வாரம் குரு பகவான் 11ஆம் வீட்டில் இருக்கிறார். மேல் அதிகாரிகள் எரிச்சல் படலாம். கூட்டு தொழிலில் இருப்பவர்களுக்கு சிக்கலை ஏற்படுத்தும். பதவிக்கு பங்கம் வராமல் பார்த்துக் கொள்ளுங்கள். சனி பகவான் 9ஆம் இடத்தில் இருக்கிறார். வியாபாரம் மந்தமாக நடக்கும். தேவையில்லாத சிக்கல்களில் மாட்டிக்கொள்ளாதீர்கள். ராகு பகவான் 10ஆம் இடத்தில் இருக்கிறார். தொழிலில் எதிர்பாராத முன்னேற்றங்கள் இருக்கும். மேல் அதிகாரிகள் அனுசரணையோடு நடந்து கொள்வார்கள். கேத்து பகவான் 4ஆம் வீட்டில் கன்னி ராசியில் சஞ்சரிக்கிறார். சரியான நேரத்திற்கு சாப்பிட முடியாத அளவிற்கு அலைச்சல் அதிகரிக்கும். மிதுன ராசி அன்பர்களே, உரிய நேரத்தில் நண்பர்கள் உதவிக்கு வரலாம். கடுமையாக உழைப்பீர்கள். அதற்கு தகுந்த பலனையும் நீங்கள் பெறுவீர்கள். இந்த வாரம் அனுகூலம் நிறைந்த வாரமாக அமைய வெள்ளிக்கிழமை பிப்ரவரி 9ஆம் தேதி தை அமாவாசை வருகிறது. அந்த நாளில் முன்னோர்களுக்கு நீங்கள் செய்ய வேண்டிய வழிபாட்டு முறைகள் பற்றியும், அந்த நாளில் நீங்கள் செய்ய வேண்டிய தானம் என்ன, தர்மம் என்ன என்பதை பற்றிய முழுமையான விளக்கங்களை நீங்கள் முதல் பகுதியில் தெரிந்து கொண்டு அதற்கு ஏற்றாற்போல் அன்றைய தினம் செய்யுங்கள். நிச்சயம் உங்கள் வீட்டு முன்னோர்களுடைய ஆசி பரிபூரணமாக கிடைக்கும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். சர்வே ஜனா சுகினோ பவந்து. லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. நற்பவி நற்பவி நற்பவி. வேலும் மகிழும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். கடகராசி அன்பர்களே, இந்த வாரம் மகிழ்ச்சி நிறைந்த வாரமாக அமைய எல்லாம் வல்ல இறைவன் ஸ்ரீ விநாயக பெருமானையும் நவ கிரகங்களையும் எல்லாம் வல்ல இறைவன் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய அனுகிரகம் பரிபூர்ணமாக கிடைக்க பிரார்த்திக்கிறோம். கோச்சாரத்தினுடைய அடிப்படையில் இந்த வாரத்திற்கான பலன்களை பார்க்கும்போது வளர்ச்சிகளை சீராக அள்ளி தருகின்ற சந்திர பகவானை அதிபதியாக கொண்ட கடகராசி அன்பர்களே, சூரிய பகவான் உங்கள் ராசிக்கு களத்திரஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 7ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார். சொன்ன சொல்லை காப்பாற்ற பாடுபடுவீர்கள்.
அனாவசியமான கோபம் நல்ல மனிதர்களின் நட்பை பாழாக்கும் என்பார்கள். சந்திர பகவானுடைய சஞ்சார பலன்கள் இந்த வாரம் ஏற்றம் இறக்கமாக இருக்கும். செவ்வாய் பகவான் 6 மற்றும் 7ஆம் இடத்தில் இருக்கிறார். வியாபாரத்தில் நல்ல லாபம் பார்ப்பீர்கள். வெளிநாட்டு பயணம் மேற்கொள்ளக்கூடிய நிலை உண்டு. குடும்ப சிக்கல் தீர்ந்து மன நிம்மதி ஏற்படும். புதன் பகவான் 7ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார். குடும்பத்தில் குழந்தை பாக்கியம் சித்திக்கும். இந்த வாரம் அரசு பணியாளர்கள் கடுமையாக உழைக்க வேண்டும். குரு பகவான் 10ஆம் வீட்டில் இருக்கிறார். தங்க நகைகள் வாங்குவீர்கள். கடன் தொல்லைகள் கைவிட்டு போகும். திருமண வாய்ப்புகள் கைகூடி வரும். சுக்கிர பகவான் 7ஆம் வீட்டில் இருக்கிறார். நீண்ட கால திருமண முயற்சி வெற்றி வாய்ப்புகளை பெற்றுத்தரும். மனைவி மக்கள் உங்கள் சொல்லுக்கு கட்டுப்பட்டு நடப்பர். சனி பகவான் 8ஆம் இடத்தில் இருக்கிறார். ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, இடைவெளி விட்டு எச்சரிக்கையோடு பழக்குங்கள். அடிக்கடி வெளியூர் பயணங்கள் செல்லக்கூடிய சூழ்நிலை உருவாகும். வியாபாரத்தில் புதிய முயற்சிகளில் இறங்க வேண்டாம். இந்த வாரம் ராகு பகவான் 9ஆம் இடத்தில் இருக்கிறார். ஆடம்பர விருந்துகளுக்கு அதிகம் செலவு செய்வீர்கள். கேது பகவான் 3ஆம் வீட்டில் இருக்கிறார். சகோதர சகோதரிகளுக்கு செலவு செய்யக்கூடிய அமைப்பு உண்டு. கடன் தொல்லைகள் மனதை வாட்டும். வீண் அலைச்சலால் உடல் சோர்வு உண்டாகும். இந்த வாரம் பிப்ரவரி 9ஆம் தேதி வெள்ளிக்கிழமை தினம் தை அமாவாசை வருகிறது. அந்த நாளில் நீங்கள் செய்ய வேண்டிய வழிபாட்டு முறைகளும் தான தர்மங்களும், எந்த பொருளை தானம் செய்தால் முன்னோர்களுடைய ஆசை கிடைக்கும் என்பதை முதற் பகுதி இன்ட்ரோவிலேயே கொடுக்கப்பட்டுள்ளது. அவற்றை முழுமையாக கேட்டு அதன்படி செய்து பலன் பெறுங்கள். இந்த வாரம் நீங்கள் அம்பிகை வழிபாடு செய்வது மிகுந்த நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். சர்வே ஜனா சுகினோ பவந்து. லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. நற்பவி நற்பவி நற்பவி. வேலும் மகிழும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். சிம்மராசி அன்பர்களை இந்த வாரத்திற்கான பலன்களை பார்க்கலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருளும் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். கோச்சாரத்தினுடைய அமைப்புப்படி சிம்மராசி அன்பர்களை இந்த வாரம் பார்க்கும்போது அரசரை போல் கோலோச்சும் ஆற்றல் மிக்க சூரிய பகவானை அதிபதியாக கொண்ட சிம்மராசி அன்பர்களே, உங்கள் ராசிநாதன் 6ஆம் இடத்தில் இருக்கிறார். சிக்கனமாக செலவு செய்தாலும் பண தட்டுப்பாடு கைமீறி போகும். மனைவி மக்களால் மன கிளேசம் அடைவீர்கள். நண்பர்களும் எதிரிகளாக மாறுவார்கள். செவ்வாய் பகவான் 5 மற்றும் 6ஆம் இடத்தில் இருக்கிறார். இந்த வாரத்தில் பொருள் வரவு அதிகமாக இருக்கும். உறவினர்கள் ஒத்தாசையாக இருப்பார்கள். கூட இருப்பவர்களே குழிப்பறிக்க நினைக்கலாம். குரு பகவான் 9ஆம் இடத்தில் இருக்கிறார். தொழிலை நேர்மையாக நடத்துவீர்கள். மனதில் தீய எண்ணங்கள் தோன்றாமல் பார்த்துக் கொள்ளுங்கள். சுக்கிர பகவான் 5ஆம் இடத்தில் இருக்கிறார். புதிய தொழில் தொடங்க வாய்ப்புகள் உண்டு. பிரிந்து போன உறவை ஒட்ட வைப்பீர்கள். சனி பகவான் கும்பராசியில் 7ஆம் இடத்தில் இருக்கிறார். இதனால் தொழிலுக்கு இடையூறாக இருந்த எதிர்ப்புகளை முறியடிப்பீர்கள். குடும்பத்தில் மகிழ்ச்சியான சம்பவங்கள் நடக்கும். எதிர்பாராத பண வரவு கிடைக்கும். ராகு பகவான் 8ஆம் வீட்டில் இருக்கிறார். நண்பர்களுடைய துன்பத்தை போக்க பொருள் உதவி செய்வீர்கள். சிம்மராசி அன்பர்களே, அரசாங்க அதிகாரிகளால் இடையூறு ஏற்படும். வீண் பழி சொல்லுக்கு ஆளாகாதீர்கள். கேது பகவான் 2ஆம் இடத்தில் இருக்கிறார். செலவை கட்டுப்படுத்தி வரவை பெருக்குங்கள். கொடுத்த வாக்கை காப்பாற்ற சிரமப்படுவீர்கள். ஏற்றுமதி இறக்குமதி தொழில் சிறப்பாக நடக்கும். இந்த வாரம் சிம்மராசி அன்பர்களுக்கு பல நிலைகளில் உயர்வு ஏற்படக்கூடிய நிலையும் இருக்கிறது. இருந்தாலும் பொருளாதார நிலைகளில் வரக்கூடிய பணத்தை பத்திரப்படுத்துவதும் தேவையற்ற வீண் விரயங்களை குறைப்பது உங்கள் கையில் இருக்கிறது. இந்த வாரம் சாதுரியமாக நடந்து கொள்ளுங்கள். சிவ சூரிய வழிபாடு நல்லது. அதிலும் சிவபெருமானுடைய அனுகிரகம் வேண்டி வழிபடலாம். வீட்டில் தீபங்கள் ஏற்றி வழிபடுங்கள். இயலாதவர்களுக்கு தான தர்மங்கள் செய்வது, பசுக்களுக்கு ராகு பகவானுக்குண்டான கருப்பு உளுந்தையும் கேத்து பகவானுக்குண்டான கொள்ளையும் நீங்கள் பசுவிற்கு தானமாக கொடுக்கலாம். இவற்றை தை அமாவாசை நாளில் செய்வது மிகவுமே சிறப்பு. இந்த வாரம் உங்களுக்கு மேன்மையான வாரமாகவும் அதிர்ஷ்டம் நிறைந்த வாரமாகத்தான் அமைகிறது.
ஒவ்வொரு செயலிலும் நீங்கள் இறைவனுக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டே வாருங்கள். உங்களுக்கு பிடித்த இஷ்ட தெய்வத்தையும் குல தெய்வ வழிபாட்டையும் தொடர்ந்து மேற்கொண்டு வாருங்கள். நிச்சயம் வாழ்க்கையில் உயர்வு உண்டாகும். அதிலும் அதிகாலை பொழுது சீக்கிரமாக எழுந்து கொண்டால் உங்கள் வாழ்வும் உயரும், மலரும். உயர்ந்த நிலைக்கு நீங்கள் செல்லக்கூடிய வழி கிடைக்கும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். இந்த வாரம் இனிமை நிறைந்த வாரமாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். சர்வே ஜனா சுகினோ பவந்து. லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. நற்பவி நற்பவி நற்பவி. வேலும் மகிழும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். கன்னிராசி அன்பர்களே, இந்த வாரத்திற்கான பலன்களை பார்க்கலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவனுடைய பேரருளும் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். இந்த வாரம் மகிழ்ச்சி நிறைந்த வாரமாக அமைய எல்லாம் வல்ல இறைவன் ஸ்ரீ முருகப்பெருமானையும் நவ கிரகங்களையும் பிரார்த்திக்கிறோம். அறிவுத்திறனை அள்ளித்தரும் புதனை அதிபதியாக கொண்ட கன்னிராசி அன்பர்களே, சூரிய பகவான் உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்தில் இருக்கிறார். இழுபறியாக இருந்த சொத்து சம்பந்தப்பட்ட வழக்கில் வெற்றி பெறுவீர்கள். ரியல் எஸ்டேட் தொழில் சிறப்பாக நடக்கும். தெய்வ பக்தி அதிகரிக்கும். சந்திர பகவானின் சஞ்சாரம் சீரான பலனை தரும். செவ்வாய் பகவான் 4, 5ஆம் இடத்தில் இருக்கிறார். உங்கள் தகுதியை புரிந்து கொள்ளாத ஒருவர் தரக்குறைவாக பேசுவார். மன கவலையால் விரக்தியின் எல்லைக்கே செல்வீர்கள். புதன் பகவான் 5ஆம் இடத்தில் இருக்கிறார். தொழிலில் திருப்பமான பலனை சந்திப்பீர்கள். வேலை மாற்றமும் பதவி உயர்வும் இந்த வாரம் கிடைக்கும். வியாபாரம் விருத்தி அடையும். குரு பகவான் ராசிக்கு 8ஆம் இடத்தில் இருக்கிறார், மேஷத்தில். எதிர்பாராத பண வரவு கிடைக்கும். சுக்கிர பகவான் 4ஆம் வீட்டில் இருக்கிறார். பிடிவாதமாக காரியத்தில் இறங்குவீர்கள். அதில் வெற்றியும் பெறக்கூடிய அமைப்பும் உண்டு. உங்களுக்கு சில வேலைகள் நன்மையாக்க முடியும். அதிலும் எதிரிகள் செய்யக்கூடிய கெடுதலான விஷயங்கள் கூட பலனை அதிகரிக்கக்கூடிய அமைப்பு இருக்கிறது. கெட்ட விஷயத்திலும் ஒரு நல்ல விஷயம் என்பார்கள், அதுபோலத்தான் அமையும். சனி பகவான் உங்கள் ராசிக்கு 6ஆம் வீட்டில் கும்பத்தில் சஞ்சரிக்கிறார். வெளியூர் பயணங்களால் அவ்வளவு பலன் கிடைக்காது. பந்தய வியாபாரத்தில் இறங்காதீர்கள் கன்னிராசி அன்பர்களே. அதிலும் ஆன்லைன் சூதாட்டம் ஆகவே ஆகாது. ராகு பகவான் 7ஆம் வீட்டில் இருக்கிறார். எதிரிகளுடைய சூழ்ச்சி வலையில் சிக்காதீர்கள். நெருங்கிய உறவினர் வீட்டில் தேவையற்ற சில விஷயங்கள் நடக்கலாம். கேது பகவான் உங்களுடைய ராசியிலேயே 1ஆம் இடத்தில் இருக்கிறார். தொழிலில் முழு கவனத்தையும் செலுத்துங்கள். தொழில் மாற்றத்திற்காக வெளியூர் பயணம் செல்வீர்கள். அரசாங்க வேலைகள் தாமதமாக நடக்கும். இந்த வாரம் மகிழ்ச்சி நிறைந்த வாரமாக அமைய எல்லாம் வல்ல இறைவன் ஸ்ரீ முருகப்பெருமானையும் நவ கிரகங்களையும் பிரார்த்தனை செய்யுங்கள். அதோடு பிப்ரவரி 9ஆம் தேதி வெள்ளிக்கிழமை தினத்தில் தை அமாவாசை வருகிறது. அந்த நாளில் உங்கள் வீட்டு முன்னோர்களை நினைத்து வழிபாடு முறைகள் செய்ய வேண்டும். இயலாதவர்களுக்கு தான தர்மங்கள் செய்யலாம். எப்படி தான தர்மங்கள், எந்த பொருட்களை கொடுத்தால் உங்களுடைய ராசிக்கு நல்லது என்பதை நீங்கள் தெரிந்து கொண்டு செய்வது நல்லது. முதற் பகுதியில் இன்ட்ரோவில் கொடுக்கப்பட்டுள்ளது, முழுமையாக கேட்டு தை மாதத்தில் செய்ய வேண்டிய வழிபாடு முறைகளை முறையாக செய்தாலே உங்கள் வீட்டு குல தெய்வத்தினுடைய அனுகிரகமும் முன்னோர்களுடைய ஆசையும் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கும். இந்த வாரம் ஸ்ரீ மகாவிஷ்ணு வழிபாடு மிக மிக நல்லது. இந்த வாரம் பல சிறப்புகளை நீங்கள் பெற முன்னோர்களுக்கான வழிபாடு செய்வது மிக மிக நல்லது. நற்பவி நற்பவி நற்பவி. வேலும் மகிழும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். துலாம் ராசி அன்பர்களே, இந்த வாரத்திற்கான பலன்களை நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். இந்த வாரம் வாழ்வில் ஏற்றமும் புத்துணர்ச்சியும் நம்பிக்கை நிறைந்த வாரமாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். கோச்சாரத்தினுடைய அடிப்படையில் பார்க்கும்போது தர்ம அதர்மங்களுக்கு ஏற்ப பலன் தரக்கூடிய சுக்கிர பகவானை அதிபதியாக கொண்ட துலாம் ராசி அன்பர்களே, உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்தில் சூரிய பகவான் இருக்கிறார். சின்ன குழந்தை தவழ்ந்து செல்வதை போல் காரியங்கள் சற்று தாமதமாக நடக்கும். குடும்பத்தில் சுபகாரிய செலவுகள் உண்டாகும். சந்திர பகவானின் சஞ்சாரம் சாதகமாக இல்லை. கொடுத்த கடனை கேட்டால் பிரச்சனை வரும். செவ்வாய் பகவான் 3 மற்றும் 4ஆம் இடத்தில் இருக்கிறார். எலியும் பூனையும் போல் கணவன் மனைவி இருப்பார்கள். பண விரயம் இருக்கும்.
தேவையில்லாத கெட்ட பெயர் ஏற்படும். புதன் பகவான் 4ஆம் வீட்டில் இருக்கிறார். தொழில் துறைகள் மந்தமாக நடக்கும். மேல் அதிகாரிகள் குடைச்சல் கொடுக்கலாம். உத்தியோகத்தில் மற்றவர்களோடு அனுசரித்து செல்ல வேண்டும். சொத்து விற்பதாக இருந்தால் அந்த விஷயத்தை தள்ளி போடுங்கள். குரு பகவான் 7ஆம் இடத்தில் இருக்கிறார். வியாபாரம் சற்று மந்தமாகத்தான் நடக்கும். வேலை காரணமாக குடும்பத்தை பிரிந்து செல்வீர்கள். சுக்கிர பகவான் 3ஆம் இடத்தில் இருக்கிறார். நம்பிக்கையோடு தொடங்கக்கூடிய காரியத்தில் கூட சறுக்கல் வரும். உறவினரிடம் எச்சரிக்கையாக இருங்கள். சனி பகவான் 5ஆம் இடத்தில் இருக்கிறார். ஆன்லைன் வர்த்தகங்களில் எச்சரிக்கையுடன் இறங்குங்கள். கமிஷன் வியாபாரம் சுணுக்கமாக நடக்கும். ராகு பகவான் 6ஆம் இடத்தில் இருக்கிறார். குடும்பத்தை பற்றி அதிகம் கவலைப்படுவீர்கள். துலாம் ராசி அன்பர்களே, வரவுக்கு மேல் செலவுகள் வந்து வாட்டும். கேது பகவான் 12ஆம் இடத்தில் இருக்கிறார். கன்னி ராசியில் தக்க சமயத்தில் நண்பர்கள் உதவி செய்வார்கள். உறவினர்களிடம் மனத்தாங்கல் உண்டாக்கலாம். கவனம் தேவை. இந்த வாரம் பிப்ரவரி 9ஆம் தேதி தை அமாவாசை தினம் வெள்ளிக்கிழமை நாளில் வருகிறது. உங்களுடைய கஷ்டங்கள் தீர, துயரங்கள் போக, தீராத பண பிரச்சனை நீங்க முன்னோர்களுடைய வழிபாடு செய்வது நல்லது. அந்த நாளில் இயலாதவர்களுக்கு, பசியோடு இருப்பவர்களுக்கு தேடிச் சென்று அன்னதானம் இடுவது சிறப்பு. இன்ட்ரோவில் முதற் பகுதியில் தை அமாவாசை நாளில் என்ன வகையான தானம் செய்தால் பிரச்சனைகள் தீரும் என்பதை தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. அவற்றை முழுமையாக கேட்டு பயன்பெற்று அப்படிப்பட்ட விஷயங்களை நடைமுறைப்படுத்துங்கள். சில பிரச்சனைகள் தீர்வதற்கு முன்னோர்களுடைய ஆசி கிடைக்கும். இந்த வாரம் நீங்கள் மகாலட்சுமி வழிபாடு செய்தால், அதிலும் தை வெள்ளிக்கிழமை நாளில் அமாவாசை தினத்தில் மகாலட்சுமிக்குண்டான வழிபாடு முறைகளை செய்யும் போது பண கஷ்டங்கள் படிப்படியாக குறையும். இயலாதவர்களுக்கு செய்யக்கூடிய தர்மத்தின் பலனாக நன்மைகள் அதிகரிக்கும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். சர்வே ஜனா சுகினோ பவந்து. லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. நற்பவி நற்பவி நற்பவி. வேலும் மகிழும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். விருச்சிக ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான பலன்களை பார்க்கலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். கோச்சாரத்தினுடைய அமைப்புப்படி இந்த வாரம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் என்னென்ன என்பதை பற்றி விரிவாகவும் விளக்கமாகவும் நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். போர் குணம் கொண்ட பூமிக்காரனான செவ்வாய் பகவானை அதிபதியாக கொண்ட விருச்சிக ராசி அன்பர்களே, சூரிய பகவான் 3ஆம் வீட்டில் அமர்ந்திருக்கிறார். எதிர்பாராத வகையில் பண வரவு உண்டு. சகோதரர் விஷயங்களில் தலையிட்டு கெட்ட பெயரை சம்பாதிக்காதீர்கள். சந்திர பகவானுடைய நகர்வு பண முடக்கத்தை ஏற்படுத்தும். செவ்வாய் பகவான் 2 மற்றும் 3ஆம் வீட்டில் இருக்கிறார். நீண்ட காலமாக வாட்டிய நோய் பிரச்சனை தீரும். எதிரிகளுடைய சூழ்ச்சி மறையும். ஆடை ஆபரணங்கள் வாங்கலாம். புதன் பகவான் 3ஆம் வீட்டில் இருக்கிறார். கொடுத்த வேலையை அக்கறையுடன் பாருங்கள், அதுவே நல்லது. வியாபாரம் ஏற்றம் இறக்கமாக இருக்கும். புதிய முதலீடுகள் வேண்டாம். குரு பகவான் 6ஆம் வீட்டில் இருக்கிறார். குடும்பத்தில் மங்கள நிகழ்ச்சிகள் நடக்கும். நண்பர்கள், உறவினர்கள், அதிகாரிகள் ஆதரவு உண்டு. வெளியூர் பயணங்கள் நல்ல பலனை ஏற்படுத்தும். சுக்கிர பகவான் 2ஆம் வீட்டில் இருக்கிறார். உறவினர்கள் வகையில் செலவு வரலாம். நண்பர்கள் உதவியாக இருப்பார்கள். சனி பகவான் உங்கள் ராசிக்கு 4ஆம் வீட்டில் இருக்கிறார். எதிர்ப்புகள் இருந்த இடம் தெரியாமல் மறையும். குடும்பத்தில் புதிய ஜீவன் உருவாக்கும். அதாவது குழந்தை பாக்கியம் கிட்டும். ஏதோ ஒரு வகையில் மனக்கவலை தூக்கத்தை கெடுக்கும். ராகு பகவான் 5ஆம் வீட்டில் இருக்கிறார். தொழிலில் சிறந்த முன்னேற்றங்கள் இருக்கும். ஆடல் பாடல் கேளிக்கை நிகழ்ச்சியில் மனம் ஈடுபடும். கேது பகவான் 11ஆம் வீட்டில் இருக்கிறார். வழக்குகளால் அலைச்சல் உண்டாகும். தொழிலில் முழு முயற்சியுடன் இறங்குங்கள். கோச்சாரத்தினுடைய அமைப்பு படி இந்த வாரம் முன்னோர்களுடைய வழிபாடு செய்ய சில பிரச்சனைகள் உங்களை விட்டு தானாக விலகும். மன அமைதி உண்டாக்கும். மன நிறைவு இருக்கும். இறை வழிபாடு செய்வது மிக மிக நல்லது. ஆக விருச்சிக ராசி அன்பர்களே, இந்த வாரம் நீங்கள் முருகப்பெருமானுடைய வழிபாடு செய்வது மிக மிக நல்லது. கூடுமான வரையில் இயலாதவர்களுக்கு, பசித்தவர்களுக்கு, மாற்றுத்திறனாளிகளுக்கு தேடிச் சென்று உதவி செய்யுங்கள்.
அதுவே உங்களை நல்ல நிலைக்கு கொண்டு வந்துவிடும். கவலை வேண்டாம். இந்த வாரம் நீங்கள் முருகப்பெருமானுக்கு செவ்வரளி மாலை சாற்றி வழிபாடு செய்வது, 6 தீபங்கள் ஏற்றி வழிபடுவது மிக நல்லது. ஓம் சரவண பவ எனும் மந்திரத்தை உச்சரிக்க உச்சரிக்க உங்களுக்குள் ஆன்ம பலம் பெருகும், ஆயுள் விருத்தி உண்டாக்கும். முருகப்பெருமானுடைய அனுகிரகத்தை பரிபூர்ணமாக நீங்கள் இந்த வாரம் பெற வழிவகை உண்டு. வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். சர்வே ஜனா சுகினோ பவந்து. லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. நற்பவி நற்பவி நற்பவி. மகர ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான பலன்களை பார்க்கலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவனுடைய பேரருள் இந்த நாள் பரிபூரணமாக கிடைக்கட்டும். ராசியிலேயே சூரிய பகவான், புதன் பகவான், செவ்வாய் பகவானுடைய சஞ்சாரம், லாபஸ்தானத்தில் சந்திர பகவான், 4வது வீடு சுகஸ்தானம், வீடு வண்டி வாகனம், அந்த பாவகத்தில் குரு பகவான், ராசியினுடைய 12வது வீடு மறைவு ஸ்தானம் தனுசு ராசியில் சுக்கிர பகவானுடைய சஞ்சாரம். வெளியூர் தொடர்பான வேலைகளில் சுப செய்திகள் கிடைக்கும். இன்றைய நாள் பலன்கள் உங்களுக்கு ஏற்றம் இறக்கமாகத்தான் காணப்படும். சில நேரம் வேலைகளை முடிப்பதில் சில தடைகள் உண்டாகும். ஒரு சில முடிவை செயலாக்குவதற்கு முன் ஒரு முறைக்கு 2 முறையாவது யோசிக்க வேண்டும். தகவல் பரிமாற்றத்தில் குறைபாடு இருக்கும். சக பணியாளர்களோடு சூடான விவாதங்கள் அல்லது நான் எனும் உணர்வுகள் உங்களிடம் தலை தூக்கலாம். அத்தகைய சூழ்நிலையை நீங்கள் உருவாக்காமல் இருப்பது நல்லது. உடன் பிறந்தவர்களுடைய அமைப்பு சீராகவே இருக்கும். சமூக வேலைகள் தொடர்பாக புதிய பொறுப்புகள் கிடைக்கலாம். தெய்வீக பணிகளில் நாட்டம் இருக்கும். இன்றைய நாள் யாரிடத்திலும் சூடான விவாதங்கள் வேண்டாம். மற்றவர்களிடத்திலும் சரி, அக்கம் பக்கம் நபர்களிடத்திலும், வேலை செய்யக்கூடிய இடத்திலும் பொறுப்புகளை உணர்ந்து பிறருக்கு நீங்கள் கொடுக்க வேண்டிய மதிப்பு மரியாதைகளை மனதில் வைத்து பேசுவது நல்லது. பார்வை தொடர்பாக சில பிரச்சனைகள் இருப்பவர்களுக்கு படிப்படியாக கண் சம்பந்தமான சங்கடங்கள் குறையும். தோற்ற பொலிவு பற்றிய எண்ணம் மேம்படும். பொருளாதார ரீதியான நெருக்கடிகள் குறையும். குடும்பத்தில் கணவன் மனைவிக்கிடையே புரிதல் வேண்டும். சில நேரம் கருத்து வேறுபாடு தோன்றி மறையும். எதையும் பெரிதுபடுத்தாமல் சாதாரணமாக எடுத்துக்கொள்ள வேண்டும். தீவிரம் காட்டாதீர்கள். நிதி நிலைமைகள் சாதகமற்றதாகவே இருக்கலாம். பண நெருக்கடி இருந்தாலும் அதனை வெளிப்படுத்தாதீர்கள். பொருளாதார ரீதியான நெருக்கடிகள் உங்களுக்கு படிப்படியாக குறையும் என்கிற நம்பிக்கையோடு செயல்படுங்கள். நிதி நிலைமைகளை வைத்தே உங்களுடைய வாழ்க்கையின் நிலை இருக்கும். கண் சம்பந்தமான சில எரிச்சல் ஏற்பட வாய்ப்புகள் இருப்பதால் கண்களில் எப்போதும் கவனம் செலுத்துவது மிக மிக நல்லது. உங்களுக்கான பொறுப்புகளை நீங்களே கவனியுங்கள். பிறரிடம் கொடுத்து ஏமாற வேண்டாம். வியாபாரத்திலும் சரி, மற்றவர்களுடைய வார்த்தைகளுக்கு மதிப்பு கொடுங்கள். யார் எப்படிப்பட்டவர்கள் என்கிற நன்மை தீமைகளையும் பலம் மற்றும் பலவீனங்களை புரிந்து கொண்டு நடக்க வேண்டும். எதையும் மேம்போக்காக நினைத்து செய்யாதீர்கள். உடல் உழைப்பு அதிகரிக்கக்கூடிய நாள். நீங்கள் வழிபட வேண்டிய ஆலயங்கள், வணங்க வேண்டிய தெய்வங்கள்: திருமங்கலம் சமயத்தீஸ்வரர், சூரியனார் கோவில் சிவசூரியன், பதஞ்சலிநாதர், ராஜேந்திரப்பட்டினம், கடலூர் ஸ்ரீ திருநீலகண்டர். இந்த கோவில்களுக்கு சென்று வருவது சிறப்பு. ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சந்திர பகவான், செவ்வாய் பகவான், புதன் பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். சுக்கிர பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்புடைய விஷயங்கள் செய்வதற்கு ஏற்றது. பணம் சார்ந்த விஷயங்களுக்கும் கல்வி தொடர்பான செயல்பாடுகளுக்கு புதன் பகவானுடைய ஓரை நல்லது. தொழில் சம்பந்தமான முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உத்தமம். குடும்பம் சார்பான விஷயங்களில் முடிவு எடுப்பதற்கு புதன் பகவானுடைய ஓரை அதிக நன்மையை தரும். நட்பு பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் ரிஷபம், கன்னி, மகரம், மீனம், விருச்சகம். பகை ராசிகள் மேஷம், சிம்மம், மிதுனம், துலாம். ராசிக்கான அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்ட நிறம் ஒளிர் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள்: உத்திராடம் நட்சத்திரம் 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு சுபமான நாள். நற்செயல்கள் நடக்கும். ஆதரவு மேம்படும். திருவோணம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு புதிய பொறுப்பு கிடைக்கும். இன்னல்கள் குறையும். எண்ணம் மேம்படும். அவிட்டம் நட்சத்திரம் 1, 2ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு பாராட்டு நிறைந்த நாள். நெருக்கடிகள் நீங்கும். எண்ணங்கள் அதிகரிக்கும். இந்த நாள் மன நிறைவு பெற்ற நாளாக அமைய
எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம், நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள், வாழ்க வளமுடன். சர்வே ஜனா சுகினோ பவந்து, லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. நற்பவி நற்பவி நற்பவி, வேலம் மகிழும் துணை, தீர்காயுஷ்மான் பவ. ஓம் ஸ்ரீ ராமஜெயம். கும்பராசி அன்பர்களே, இந்த வாரத்திற்கான பலன்களை பார்க்கலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவனுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். இந்த வாரம் மகிழ்ச்சி நிறைந்த வாரமாக அமைய நல்வாழ்த்துக்கள். கோச்சாரத்தினுடைய அடிப்படையில் பார்க்கும்போது சாணக்கிய தனத்தால் சாதனை புரியும் சனி பகவானை அதிபதியாக கொண்ட கும்பராசி அன்பர்களே, சூரிய பகவான் உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார். இந்த காலகட்டத்தில் நண்பர்களும் உதவி தாமதமாகத்தான் கிடைக்கும். எதிர்பார்த்த அளவில் முன்னேற்றங்கள் என்பது சற்று குறைவு. புதிய முதலீடுகளை மிக கவனமாக செய்தல் வேண்டும். 12ஆம் வீடு என்பது மகர ராசியில், அதில் உங்கள் 7ஆம் பாவகத்திற்குண்டான அதிபதியான சூரிய பகவான் மறைவு ஸ்தானத்தில் இருக்கிறார். பணம் கொள்முதல் மற்றும் புதிய முதலீடுகளை மிக மிக கவனமாக செய்யுங்கள். உழவுகின்ற நிலவால் வேலையில் உற்சாகம் ஏற்படும். கணிசமான லாபம் கிடைக்கும். செவ்வாய் பகவான் 11 மற்றும் 12ஆம் இடத்தில் இருக்கிறார். தொழில் மிக முன்னேற்றகரமாக நடக்கும். புதன் பகவான் 12ஆம் இடத்தில் சஞ்சரிக்கிறார். பெண்களால் பொருள் வரவு உண்டாகும். வீடு வாசல் சொத்து சுக பிராப்தி ஏற்படும். குரு பகவான் 3ஆம் இடத்தில் இருக்கிறார். போட்டியாளர்கள் பொறாமைப்படும் அளவுக்கு வியாபாரத்தை நடத்துவீர்கள். உத்தியோகம் பார்ப்பவர்களுக்கு பதவி உயர்வு, சம்பள உயர்வு கிடைக்கும். சுக்கிர பகவான் 11ஆம் வீட்டில் சஞ்சரிக்கிறார் தனுசு ராசியில். உங்கள் வளர்ச்சியை கண்டு உறவினர்கள் விரோதம் பாராட்டலாம். சனீஸ்வர பகவான் ராசியிலேயே இருக்கிறார். நண்பர்களை கவனமாக தேர்ந்தெடுங்கள். கட்டிட வேலை பார்ப்பவர்கள், இரும்பு சம்பந்தப்பட்ட வேலையில் இருப்பவர்கள் எச்சரிக்கையோடு தொழில் செய்ய வேண்டும். ராகு பகவான் 2ஆம் இடத்தில் இருக்கிறார். சகோதரர்களால் பொருள் விரயம் ஏற்படும். மனைவியின் உடல் ஆரோக்கியம் பாதிக்கப்படலாம். கேத்து பகவான் 8ஆம் இடத்தில் சஞ்சரிக்கிறார். இல்லறத்தில் புயல் காற்று வீசும். புத்திசாலித்தனமாக நடந்து பிரச்சனையை சமாளிப்பீர்கள். சந்திராஷ்டமம் காலங்களில் மிக கவனமாக வேலைகளை செய்தால் நல்லது. இந்த வாரம் மகிழ்ச்சி நிறைந்த வாரமாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம், நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள், வாழ்க வளமுடன். சர்வே ஜனா சுகினோ பவந்து, லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. நற்பவி நற்பவி நற்பவி, வேலம் மகிழும் துணை, தீர்காயுஷ்மான் பவ. ஓம் ஸ்ரீ ராமஜெயம். மீனராசி அன்பர்களே, இந்த வாரத்திற்கான பலன்களை பார்க்கலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவனுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். கோச்சாரத்தினுடைய அடிப்படையில் இந்த வாரத்திற்கான பலன்களை பார்க்கும்போது பார்வையால் பலன்களை அள்ளித்தரும் குரு பகவானை அதிபதியாக கொண்ட மீனராசி அன்பர்களே, சூரிய பகவான் 10ஆம் வீட்டில் அமர்ந்திருக்கிறார். அரசாங்கம் சம்பந்தப்பட்ட வேலைகளில் அதிக லாபம் பெறுவீர்கள். வெளியில் தொல்லை அதிகம் இருந்தாலும் வீட்டில் அமைதி இருக்கும். செவ்வாய் பகவான் 9, 10ஆம் வீட்டில் அமர்ந்திருக்கிறார். ஆன்லைன் வியாபாரம் நல்ல பலனை தரும். நிலம் வாங்கி விற்கும் தொழிலில் அதிக லாபம் கிடைக்கும். புதன் பகவான் 10ஆம் வீட்டில் இருக்கிறார். மனைவி மக்கள் இம்சையை சந்தோஷம் அடைவீர்கள். புதிய வீட்டிற்கு இடம் மாறக்கூடிய சூழ்நிலை உருவாகும். தீய செயல்களில் மனதை ஈடுபடுத்தாதீர்கள். குரு பகவான் 2ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார். வெளியூரில் இருந்து நல்ல செய்தி கிடைக்கும். நண்பர்களும் உறவினர்களும் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள். சுக்கிர பகவான் 10ஆம் இடத்தில் இருக்கிறார். எடுத்த காரியங்களில் ஏற்றம் உண்டு. மற்றவர்களுக்கு உதவி செய்வீர்கள். மங்கள காரியங்கள் சிறப்பாக நடக்கும். ராகு பகவான் 1ஆம் வீட்டில் இருக்கிறார். வெளி வட்டார செல்வாக்கு அதிகரிக்கும். பொன் பொருள் சேர்க்கை உண்டாகும். தான தர்மங்கள் செய்வீர்கள். கேத்து பகவான் 7ஆம் இடத்தில் இருக்கிறார். உழைப்புக்கு தகுந்த ஊதியம் கிடைக்கும். வியாபார விருத்திக்காக வெளியூர் பயணம் செல்வீர்கள். அதே நேரத்தில் வாகனம் ஓட்டும் போது மிகுந்த எச்சரிக்கை தேவை. விபத்துகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. இந்த வாரம் மகிழ்ச்சி நிறைந்த வாரமாக அமைய எல்லாம் வல்ல இறை வழிபாடு செய்யுங்கள். 4ஆம் தேதி உங்களுடைய ராசிக்கு சந்திராஷ்டமம், கவனமாக பார்த்துக் கொள்ளுங்கள். இந்த வாரம் மகிழ்ச்சி நிறைந்த வாரமாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம்.
நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். சர்வே ஜனா சுகினோ பவந்து. லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. நற்பவி நற்பவி நற்பவி. வேலும் அகிலம் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஓம் ஸ்ரீ ராமஜெயம். 12 ராசிக்காரர்களுக்கும் இந்த வாரம் செல்வ வளமும் மன நிறைவும் சந்தோஷம் குதூகலம் நிறைந்த வாரமாக அமைய எங்களுடைய சேனல் சார்பாக வாழ்த்துக்களும் வணக்கங்களும். வாழ்க வளமுடன். நற்பவி நற்பவி நற்பவி.